அந்த கிராமத்துக்கு ஒரு புத்திசாலியான முனிவர் வந்திருந்தாராம். யார் தான் அந்த புத்திசாலியான முனிவர்னு சொல்லி சுந்தரியோட புருஷன் சுப்பு அவரை பார்க்க அங்க வந்திருந்தாராம். ஐயா முனிவரே வணக்கம். நீங்க தான் புத்திசாலியான முனிவரா ஊர் பூரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஆம், இந்த உலகத்திலேயே மிகவும் புத்திசாலியான மனிதன் நான் தான். எனக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. முனிவர் ஐயா, அதை நீங்க சொல்லக்கூடாது, அதை நாங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி என் மேல் உனக்கு சந்தேகம் வரலாம்? உன்னை போல் முட்டாள்களிடம் நான் பேசுவதே கிடையாது. முனிவரே, நீங்க எப்படி என்னை முட்டாள்னு சொல்லலாம்? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உனக்கு திருமணம் ஆகி விட்டதா? அது எப்படி கல்யாணம் முடியாம மனுஷன் இருக்க முடியுமா? அதெல்லாம் கல்யாணம்லாம் முடிச்சிட்டேன், 2 குழந்தை கூட இருக்கு. அப்பொழுது கண்டிப்பாக நீ முட்டாளா தான் இருப்ப. முட்டாள் தான் திருமணம் முடித்துக் கொள்வான். என்னை எப்படி நீங்க முட்டாள்னு சொல்லலாம்? நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேணா நான் ஒத்துக்கிறேன். சரி, உன் கேள்வியை கேள். இந்த உலகத்திலேயே மிகவும் நல்லவன் யார்? சொல்லுங்க பாப்போம். இது மிகவும் எளிமையான கேள்வி. இந்த உலகத்திலேயே மிகவும் நல்லவன் நீதான். அது எப்படி சொல்றீங்க நான் தானு? எப்பவுமே அவனுக்கு அவன்தான் சிறந்த நல்லவன். அதனால கேள்வி கேட்குற நீ தான் மிகச்சிறந்த நல்லவனா இருப்ப. உன் மனசுலயும் அந்த எண்ணம் தான் இருக்கும். சரி, அடுத்த கேள்வியை கேட்குறேன். இந்த உலகத்திலேயே மிகவும் கெட்டவன் யார்? இதுவும் மிக எளிமையான கேள்விதான். இந்த உலகத்திலேயே மிகவும் கெட்டவன் உனக்கு பிடிக்காதவன் தான். முனிவரே, அது எப்படி கரெக்டாக சொல்றீங்க? எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் தான் இந்த உலகத்திலே கெட்டவன். அது கரெக்ட் தான். இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு எது? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இதுவும் மிக மிக எளிமையான கேள்விதான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு எதுனா அது உன்னோட ஆசை தான். முனிவரே, அதை எப்படி சொல்றீங்க? விளக்கமாக சொல்லுங்க, அப்பதான் நான் அந்த பதிலை ஏற்றுக்குவேன். ஆம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு மனிதனின் ஆசைதான். அது எப்போது பார்த்தாலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை யாராலையும் அடக்கவே முடியாது. முனிவரே, இதுவும் சரியான பதில் தான். இன்னொரு கேள்வி கடைசியாக கேட்குறேன். இதுக்கு உங்களால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ஒரு விஷயத்த ரொம்ப காதலிப்பாங்க. அது என்ன? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறதுலே இதுதான் மிக மிக எளிமையான கேள்வி. முனிவரே, எந்த கேள்வியை கேட்டாலும் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? உன்னைய மாதிரி திருமணமான முட்டாள்கள் என்ன கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? இங்கே வரா பழையபடி முட்டாள்னு பதில சொல்லுங்க. இந்த உலகத்திலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காதல் வச்சிருக்க ஒரே விஷயம் பணம் தான். பணத்து மேலே இருக்க காதல் என்றைக்குமே குறையவே குறையாது. ஒரு பொண்ணு மேலே இருக்க காதல் குறைஞ்சிடலாம், பிள்ளைய மேலே இருக்க காதல் குறைஞ்சிடலாம், ஏன் நம்ம உயிர் மேலே இருக்கிற காதல் கூட குறைஞ்சிடலாம். ஆனால் பணத்து மேலே இருக்க காதல் எப்பயுமே குறையவே குறையாது. செத்த பணம் கூட பணத்தை பார்த்தோன்னே வாயை பழக்கம். அதனால எல்லாருமே பணத்தை தான் ரொம்ப காதலிப்பாங்க. முனிவரே, உண்மையிலே நீங்கள் புத்திசாலி தான். நான் போயிட்டு வரேன். திருமணமான முட்டாளே, நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. உடனே நகண்டு ஓடலான்னு பார்க்காத. முனிவரே, உங்க அளவுக்கு நான் புத்திசாலி இல்லாட்டியும் உங்களுக்கு மேலே நான் புத்திசாலி. கேள்வியை கேளுங்க. ஒரு அழகான பொண்ணு இருக்கா? ஆமா முனிவரே, ஒரு அழகான பொண்ணு இருக்கா. பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கா. உன்னைய மாதிரி கல்யாணம் ஆனவங்களே இப்படி தான் இருப்பாங்க போல. கேள்வியை மொதல் கவனமாக கேளு. சரிங்க முனிவரே, நீங்கள் கேளுங்க, நான் கவனமாக கேட்குறேன். அவளுக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 10 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. அடங்கொக்க மக்கா, அது எப்படி முனிவரே? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, அது எப்படி 10 வயசில் வளர்ந்துருக்கும்? நல்லா இன்னொரு தடவை கேள்வியை கேளுங்க. எதையாவது ஒன்று பேசாதீங்க வெயில்ல. ஏய் திருமணமான முட்டாளே, கேட்குற கேள்விக்கு பதில் தெரிலன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு உன் இஷ்டத்துக்கு எதையாவது பேசாத. முனிவரே, பதிலை கண்டுபிடிச்சிட்டேன். அது அவங்க அக்கா மகன். அப்போ இந்த பொண்ணு சித்தினாலும் அம்மா மாதிரி தானே? எப்படி? நாங்களாம் அப்பே அப்படி இப்போ எப்படி? பதில் தெரிலன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு உன் இஷ்டத்துக்கு எதையாவது பேசாத. முனிவரே, இப்போ பதிலை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு இந்த பையனை தத்து எடுத்திருப்பா. கரெக்டா? நான் முட்டாளை பார்த்துருக்கேன், உன்ன மாதிரி அடி முட்டாளை பார்த்ததே இல்லை. உனக்கெல்லாம் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நீ எல்லாம் மனிதனா இருக்க லாயக்கே இல்லாதவன். முனிவரே, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு அழுகியே வருது தெரியுமா? எனக்கு அறிவு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, அழுதுக்கிற. நீ எல்லாம் ஒரு மனிதனா? போடா முட்டாள், இங்கேருந்து முதல்ல போடா. முனிவரே, புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி ஒருத்தன் இருப்பான். நான் வரேன், உங்களை பழிக்கு பழி வாங்குவேன். நான் போயிட்டு வரேன். இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா இல்ல அழுதுகிட்டே சுப்புவும் போயிட்டாராம். கதை சொல்றாமா, நீ என்ன சத்தாய்க்கிறியா? இரு, இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் போயிட்டு வரேன். முனிவரை பழி வாங்குறதுக்காக ராமரையாவை தேடி சுப்பு போனாராம். ராமரையா, உங்களை எங்கேயா தேடுறது? இங்க உட்காந்துருக்கீங்க. சுப்பு, உன் கூட பல கலக்கமே வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னாலதான் என் பொண்டாட்டிட்ட பல தடவை அடி வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. ராமரையா, அதெல்லாம் விடுங்க. என்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டாயா? சுப்பு, அசிங்கப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கு. ராமரையா, நீங்க தான் அந்த அசிங்கத்தை சரிப்படுத்தணும். உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். உங்களை தான் நான் கடவுளா நினைக்கிறேன். பேசுறதெல்லாம் நல்லா பேசுவ சுப்பு, ஆனால் கடைசியில் என்னை மாட்டி விட்டு நீ வீட்டுக்கு போயிடுவ. நான் தான் அடி வாங்கிட்டு கிடக்கணும். அதனால உன் சாவகாசம் எனக்கு வேணாம். ஐயா, உங்களை நான் கடவுளா நினைக்கிறேன். எனக்காக அவனை பழி வாங்குங்க ஐயா, பழி வாங்குங்க.
சரி சுப்பு, இவ்வளோ தூரம் கெஞ்சுறதுனால என்ன பிரச்சனை? சொல்லு, பிரச்சனையை தெளிவாக சொல்லு, தீர்த்தரலாம். ராமரையா, நம்ம கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்கான். அந்த ஆளு புத்திசாலின்னு கெத்து காமிக்கிறான். நான் போய் அவன்கிட்ட 4 கேள்வி கேட்டனா, அவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டான். அவன் திரும்ப ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு நான் பதில் சொல்ல, அதுக்கு என்ன முட்டாள்னு சொன்னான். முட்டாள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கல்யாணம் ஆனவங்களெல்லாம் அடி முட்டாள்னு சொல்லிட்டா ராமரையா. ராமரையா. ஐயா சுப்பு, அப்படியா சொன்னா? கல்யாணம் ஆனா அடிமுட்டாளா அவனுக்கு? நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் முட்டாளா? இப்பயே போய் அவனை ஒரு கை பார்த்தாலாம், பார்ப்பலாம். ராமரையா, சிங்கம் களை இறங்கிருச்சு, வாங்க போலாம். சுப்பு ராமரையாவை கூப்பிட்டு முனிவர் இருக்க இடத்துக்கு வந்தாராம். ஓம் ஓம். ஐயா சுப்பு, அந்த ஆளு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கான், வா நம்ம போயிட்டு அப்புறம் கூட வரலாம். ராமரையா, சும்மா இருங்க. அந்த ஆள் என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அடிமுட்டாள்னா அறிவில்லாத வேணா, அவனை எழுப்புங்க. அவன்கிட்ட இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் போறான். சரி சுப்பு, பார்த்துக்கலாம். உன் கோபத்துக்கு இன்னைக்கு தீனி போட்டலாம். ஐயா முனிவரே, எந்திரிங்க. எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டே இருப்பீங்க உட்காந்து? ஓ, அடிமுட்டாள் மீண்டும் வந்து விட்டாயா? துணைக்கு யாரோ இன்னொரு முட்டாளை கூட்டி வந்திருக்கிறாய். ஐயா முனிவரே, என்ன முட்டாள்னு சொன்னா கூட பரவாயில்ல, எங்க சிங்கத்தையுமா முட்டாள்னு சொல்றீங்க? என்ன சிங்கங்கிற முடியெல்லாம் நரைச்சு போய் கிடக்குது? ஓ, இது கிழட்டு சிங்கமோ? முனிவரே, உங்களுக்கு மட்டும் என்ன முடி கருகருன்னா இருக்குது? உங்களுக்கு வெள்ளையாக தான் கிடக்குது. நான் கேள்ட்டு சிங்கனா, நீங்கள் கேள்ட்டு கழுத. ஐயோ, அந்த முட்டாளை விட இந்த முட்டாளுக்கு வாய் அதிகமாக இருக்கிறது. முனிவரே, இப்ப எங்க சிங்கத்திட்ட கேளுங்க உங்க கேள்வியை. டக்குன்னு பதில் சொல்லிடுவாரு. சரி, கேள்வியை கேட்கிறேன், பதிலை சொல்ல சொல்லு. முனிவரே, உங்கள் கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்லிட்டேன்னா நீங்கள் அடி முட்டாள்னு ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனவங்க பூரா புத்திசாலின்னு ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஊர் பக்கத்தே நீங்கள் வரக்கூடாது இனிமேல். முதல்ல பதில சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு அழகான பெண் இருந்தாள். ஆமாம் முனிவரே, பார்க்க ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி இருக்கா. ராமரையா, பொண்ணை பார்த்து ரசிக்கிற நேரமா அது? நம்ம மானத்தை காப்பாத்துங்க முதல்ல. சரி முனிவரே, ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அதுக்கு என்ன அப்ப? அவளுக்கு திருமணமாகி 1 வருடம் தான் ஆகிறது. ஆனால் 10 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். அது எப்படி? ஐயா சுப்பு, கிளம்புவோமா? கேள்வியை ஏடா கூடமா இருக்கே. ராமரையா, உங்களால முடியும், எல்லாம் முடியும். கேள்விக்கு பதில சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு துரத்துற வேலையை பாருங்க. சரி சுப்பு, செஞ்சு போடலாம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. முனிவரே, கேள்வியை இன்னொரு தடவை தெளிவாக கேளுங்க. காது கேட்காதவங்களை வச்சுக்கிட்டு பெரிய இம்சியா கிடக்குது. ஒரு அழகான பொண்ணு இருக்கா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. அவளுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். அது எப்படி? முனிவரே, இதுக்கு பதில் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவளோட கணவன் இறந்திருப்பான். அவனுக்கு பிறந்தது தான் இந்த குழந்தை. இப்போ இந்த பொண்ணுக்கு இது 2வது திருமணம். அதனால தான் இந்த பொண்ணுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். கரெக்டா? ஐயா ராமரையா, பொம்பளை விஷயம்னா பட்டுன்னு பதில் சொல்லி போறீங்க. உண்மையிலே நீங்க கெத்து தான். உங்க அளவுக்கு நம்மளால முடியாது ராமரையா. ஐயோ, இவெல்லாம் மனுஷனே இல்லை, பொம்பளை பின்னாடியே சுத்தரவனா இருப்பான் போல. கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிவிட்டானே. முனிவரே, நான் சொன்னது சரியான பதில் தானே? தலை சுத்தும்ல, நாங்கெல்லாம் வேற மாதிரி. ஐயோ, நீ எல்லாம் புத்திசாலி கிடையாதியா, நீ எல்லாம் வேற மாதிரியான ஆளு. உங்க ஊர்ல எல்லாம் இருந்தேன்னா என்னை ஒரு வழி பண்ணிடுவீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இனிமேல் இந்த ஊரை பக்கத்தே வரமாட்டேன். முனிவரே, அடி முட்டாள்னு ஒத்துக்கிட்டு போகணும். கல்யாணம் ஆனவங்களாம் புத்திசாலின்னு சொல்லிட்டு போகணும். புரியுதா? ஐயோ, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. கல்யாணம் ஆனவங்கலாம் பெரிய புத்திசாலி தான். கல்யாணம் ஆகாதவங்கலாம் அடி முட்டாள் தான். சரி, நான் போயிட்டு வரேன். மன்னிச்சிருங்க என்னையா. முனிவரே, நமக்கு புத்திசாலித்தனம் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. புத்திசாலித்தனங்கிறது இந்த உலகத்தை முன்னேற்றுறதுக்காக தான். அதை விட்டுவிட்டு மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது கிடையாது. அதனால இனிமேலாவது பார்த்து பேசுங்க. நாங்கள் போயிட்டு வரோம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்கணும். அடுத்தவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே வாங்க, சிரிச்சுக்கிட்டே போங்க. ஏ சுப்பு, அந்த பிள்ளைய பார்த்து ஏன் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா? உன் பொண்டாட்டிட்டு சொன்னேன்னா உனக்கு டின்னு கட்டி விட்டுருவா. ஐயா ராமரையா, தெரிஞ்ச பிள்ளை மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ராமரையா, நம்ம கிளம்புவோமா? பாய்.